தங்கைகளின் திருமணத்திற்காக 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும். திருமண உதவி திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் இல்லையா? அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் வந்தோன்னா அந்த தாலிக்கு தங்கம் திட்டமாக மாத்தலையா? அந்த திட்டத்துடைய அடிப்படை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெண்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுல அந்த திட்டத்தோட அடிப்படை. அந்த திட்டத்துடைய அடிப்படை கல்வியை பெண்கள் இடத்தில் மேம்படுத்தணும். அதனாலதான் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சா 5000 ரூபாய், 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிங்க, இவ்வளவு தொகை கொடுக்குறோம் அப்படின்னு மாறி மாறி இருப்பெரும் அரசும் அதை அதிகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல தாலிக்கு தங்கம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அந்த திட்டத்துடைய ஒரு பகுதியை தான் புதுமை பெண் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் மாத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுடைய தேவைக்காக. இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லங்க முக்கியமான தேவை. அந்த குழந்தைங்களுக்கு கல்வியை கொடுத்து அவங்கள பொருளாதார ரீதியாகவும் சோஷியலி எக்கனாமிக்கலி அண்ட் பொலிட்டிக்கலி எம்பவர் பண்றதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இலக்கு. அதைத்தானே இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. நேத்து பாருங்க யூபிஎஸ்சில நாடளவுல ஒரு மாணவி நான் முதல்வன் திட்டம் மூலமாக அவங்க பயிற்சி பெற்ற மாணவி இந்தியாவில 2nd ரேங்க் வாங்கி இருக்கிறாங்க. வருஷம் யூபிஎஸ்சில சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். தாலிக்கு தங்கமா இப்ப முக்கியம் அப்படின்ற கேள்வி நீங்க கேட்கலாம். இந்த அரசு அதுக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்காங்க. ஒரு பகுதியை மட்டும்தான் புதுமை பெண்ணா மாத்துனாங்க. இன்னமும் ஏழை எளிய கைம்பெண்களுடைய வாரிசுகளுக்கும் கைம்பெண்களுடைய மறுமணத்துக்கும் இன்னைக்கும் அந்த ஸ்கீமை பேரலா நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. திருமண உதவி திட்டம் போயிட்டு தானே இருக்கு. அவரோட குற்றச்சாட்டு என்னன்னா, இதெல்லாம் சொல்றாங்க, இந்த திட்டங்கள்லாம் சொல்றாங்க, ஆனா இதெல்லாம் ஒழுங்கா செயல்படுத்துறது இல்ல. கேட்டா நிதி எங்க கிட்ட இல்லன்னு சொல்றாங்க. நிதியில 30% மு.க. ஸ்டாலின் நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு 30% போகுது. இல்ல இத பாருங்களேன், எவ்வளவு அபத்தமாக இருக்கு. இந்த திட்டம் எல்லாம் ஏதோ இந்த 5 ஆண்டு திமுக அரசு மட்டும்தான் செஞ்சுதா? இதுக்கு முன்னால இருந்த திமுகவும் செஞ்சிருக்கு, அதற்கு முன்னால இருந்த அதிமுகவும் செஞ்சிருக்கு, அதற்கு முன்னால அடித்தளம் போட்டதே 67 இருந்து 76 வரைக்கும் திமுகங்க. பெண்களுக்கு ஓட்டுரிமையை கொண்டு வந்து கொடுத்தது ஜஸ்டிஸ் பார்ட்டி. இன்னைக்கு நீங்க பேசுறீங்கல்ல, உங்கள் ஓட்டு உங்கள் உரிமையை பேசுறீங்கல்ல, அந்த உரிமையை வாங்கி கொடுத்தது ஜஸ்டிஸ் பார்ட்டிங்க.